என்ன துணியோட யாருக்கு வெயிட் பண்ணிருக்கீங்க? குடும்பத்தில் இன்னொரு பையன் டெலிவரி ஆனதுமே பையன் தெரிஞ்சதுமே எல்லாருமே விட்டுட்டு ரூமுக்கு ஓடி வந்துட்டாங்க. அங்கே லேபர் ரூமுக்கு வெளியே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து யாராவது ஒருத்தர் கூட இருக்கலாம், ஹஸ்பண்ட் இல்லாட்டி அம்மா யாராவது கூட இருக்கலாம்னு சொன்னாங்க. நான் வந்து மதன் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் வேறு ஒரு பேஷண்ட் இருந்தனால அன்ஃபார்ச்சுனேட்லி மதனால் உள்ளே வர முடியல. அப்புறம் பையன் சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே விட்டுட்டு வந்துட்டாங்க. நான் வந்தோடனே கேட்குறேன், எல்லோரும் என்னை விட்டுட்டு வந்துட்டீங்கல்ல அப்படின்னா அங்கே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 நாள் பட்ட பெயினுக்கு இந்த பையனோட முகத்தை பார்த்தோன்னே அப்படியே எல்லாமே மறந்த மாதிரி ஆயிடுச்சு. முதல் நாள் ஃபுல்லாக ஜெல் வச்சாங்க, 2வது நாள் ஃபுல்லாக இனிமா, ட்ரிப்ஸு, டேப்லெட்டு, பெயின் கில்லர் அது மாதிரி பெயின் டேப்லெட்டு நிறையா கொடுத்தாங்க. காலையில் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 10 o'clock போல் தம்பி பிறந்தாங்க. தம்பி நானும் மதனும் மட்டும்தான் பொண்ணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மற்ற எல்லாருமே பையன் தான் சொன்னாங்க. அதே மாதிரி பையன் தான் பிறந்திருந்தது. எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி. ஆனால் வந்துட்டு எனக்கும் மதனுக்கும் கொஞ்சம், ஆனால் வந்து பையனை பார்த்ததுமே இன்னும் பரவாயில்ல, ஏதோ ஒரு குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு, நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அது மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சு. எல்லாருக்குமே முகத்தில் பயங்கர சிரிப்பு டெலிவரி ஆனதுக்கப்புறம். ஏன்னா காலையிலேருந்து அவ்வளோ அழகை எல்லாருமே பார்த்துட்டு என் முகத்தை பார்த்துட்டு அழக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, நிதானமே இல்லை. காலையில் அந்த பெயின் டேப்லெட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சாப்பிட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு ரொம்ப நம்ம டயர்டான மாதிரி ஆயிடுச்சு. இப்படி தான் என் டெலிவரி ஸ்டோரி இருந்தது. இவ்வளோ சிம்பிளாக இதுக்கு மேலே பெருசாக சொன்னேன்னா அது ரொம்ப நேரம் எடுத்துக்கும். பை கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை.